இந்த ஆட்சியில் மிக நேர்மையான ஆட்சி கொடுக்கணும்னு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கடந்த மே 9ஆம் தேதியிலிருந்து அவர் பொறுப்பேற்றதிலிருந்து மிகப்பெரிய முயற்சி மேற்கொண்டு வர்றார். அதற்கான பலன்கள் கீழே தெரிய ஆரம்பிக்குது. இவ்வளவு வேகமாகவே மிகப்பெரிய நேர்மையான ஆட்சியை கொடுக்கணுங்கிற முயற்சி பாராட்டுக்குரியது. அதுவும் குறிப்பிட்ட விதத்தில் நான் யதார்த்தமாக இன்னைக்கு காலையில் ஒரு தனியார் பள்ளியினுடைய தாளாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், கரஸ்பாண்டண்ட்டை. அவங்க தனியார் பள்ளியில், மதுரையில் தனியார் பள்ளி வச்சுருக்கவங்க இது மாதிரி 2000 பள்ளிக்கூடம் இருக்காங்க தமிழ்நாடு முழுசும். ஒவ்வொரு தனியார் பள்ளிகள்லையும் 2 லட்ச ரூபா கொடுக்கணுமா ஒரு வருஷத்துக்கு சென்னையில். அதனால் ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறதுனா ஒரு சாதாரணமான பள்ளிக்கூடம் 600 குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில் 2 லட்ச ரூபா கொடுக்கணும்னா அந்த 500 பிள்ளைகள்கிட்டையும் குறைஞ்சபட்சம் 500 ரூபாயாவது வாங்கி தான் 2 லட்ச ரூபாய் ஆகப்போகுது. அதனால் 2 லட்ச ரூபா வாங்குறதுங்கிறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. அது இந்த ஆண்டு நிறுத்தப்பட்டதுனால பிள்ளைகளை பொறுத்த மட்டும் ஃபீஸில் அதற்கான குறைஞ்சபட்ச குறைப்பாவது வரணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இது மாதிரி லஞ்ச ஊழல் குறையும் போது அது சாமானிய மக்களுக்கு சேருகின்ற ஒரு காலம் வந்திருக்கு. மிக முக்கியமாக தமிழக முதலமைச்சருடைய இது மாதிரி நேர்மையான அரசு அப்படிங்கிற ஒரு பெரிய மாற்றம். காமராஜருக்கு அப்புறம் நேர்மைங்கிறது அரசியலில் முழக்கமாக அதை சாத்தியப்படுத்துகிற தமிழக முதலமைச்சருக்கு இந்த முயற்சிகளுக்கு நம்ம அனைவரும் கூட நிற்கணும். அதுவும் குறிப்பாக பொதுப்பணித்துறையில் 26% நிப்பாட்டி வாங்கக்கூடாது, எந்த விதத்திலும் வாங்கக்கூடாதுங்கிற சொல்லியிருக்கிறது என்பது மகிழ்ச்சியானது. என்னை பொறுத்த மட்டும் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறையில் இருந்த கரை புரண்டு ஓடிய ஊழல் லஞ்சம்ங்கிறது முடிவுக்கு வந்திருக்கிறது. இது நல்ல துவக்கமாக இருக்கும். இன்றைக்கி நம்மை பொறுத்த மட்டும் ஒரு நேர்மையான ஆட்சி அமைந்ததனால் சாதாரண மக்களுக்கும் பலன் பெறுகின்ற வகையில் இந்த தனியார் பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளை பொறுத்த மட்டும் இந்த அவர்களுக்கும் இந்த பலன் சேர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கும். அது முதல்ல டேர்ன் எடுக்கும்போது அப்படித்தான் இருக்கும், பழகிறோம். அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற விதமும் அதிகாரிகளும் சேர்ந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரணும். தமிழக முதலமைச்சர் எடுத்து வச்சிருக்கின்ற இந்த நேர்மையான ஆட்சிங்கிற முழக்கங்கிறதும் செயலாக்கத்துக்கு கொண்டு வர வேண்டியது நம்ம எல்லோருடைய பொறுப்பும். என்னை பொறுத்த மட்டும் இங்கே என்னோட அதிகாரிகள் வந்திருந்தவர்கள் எல்லாத்தையும் முடியாதுங்கிற வார்த்தையே சொல்லலை. நானும் முடியாதுங்கிற சொல்லிடுவார் வீடியோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் முடியாதுன்னு எந்த வார்த்தையும் சொல்லலை. அவர் எல்லாத்தையும் பண்ணிடுவோம், பேசிடுவோம், நீங்கள் கலெக்டர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது தான் சொன்னாலே ஒழிய அதிகாரிகளை பொறுத்த மட்டும் சில அதிகாரிகளுக்கு அது பிரச்சனைகளாக இருக்கலாம், பல அதிகாரிகள் அது செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகாரிகள் இல்லாமல் இந்த அரசாங்கத்தில் உடனடியாக மாற்றம் கொண்டு வர முடியாது. சில அதிகாரிகள் கரெக்டாக இருப்பாங்க, சில அதிகாரிகள் நேர்மையற்றவர்களாக இருப்பார்கள். இப்பொழுது நேர்மை போற்றப்படும் பொழுது, நேர்மை மதிக்கப்படும் பொழுது அதற்கான காலம் வந்துவிட்டது, நேர்மைக்கான காலம் வந்துவிட்டது என்பதும்போது உண்மையான நேர்மையான அதிகாரிகளும் மன மகிழ்வோடு தங்களுடைய கடமைகளை செய்வார். என்கிட்ட அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, இப்போ எனக்கு எம்பிக்கு சம்பளம் கொடுக்குறதுனால நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி அவர்களுக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால் அவர்களும் பொறுத்த மட்டும் நாடாளுமன்ற அதிகாரிகளுக்கும் அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது. அதனால் அவர்களை பொறுத்த மட்டும் அவருடைய கடமையை செய்வதற்கு மகிழ்ச்சியாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. அதாவது சார், இப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தனியார் பள்ளிகள் ஒரு பள்ளிக்கு 2 லட்சம் வாங்கணும் நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் டாஸ்மாக் ஊழியர்கள் ஒவ்வொரு கடைக்கு 1 லட்சம் கொடுத்து நிப்பாட்டிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் டாஸ்மாக் கடையில் 5 ரூபா 10 ரூபா கூட வாங்குறது தொடர்ந்து இருக்குது, நிப்பாட்ட முடியலையே. இல்லை, 5 ரூபா 10 ரூபாய்க்கு அந்த துறையினுடைய அமைச்சர் திரு விக்னேஷ் அவர்கள் நல்லா பதில் சொல்லியிருந்தார். இந்த 10 ரூபா மேட்ரு, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுக்கு அதுக்கு சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு அப்புறம் அது நிறுத்தப்படும். ஏன்னாட்டா அதில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னாட்டா மற்ற செலவுகளெல்லாம் நிறுத்துறதுக்காக மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 1200 கோடி ரூபா லீக்கேஜ் ஆனதை சரி பண்ணி இப்போ என்னட்டனா அந்த அட்டை விற்கிறது, அட்டையில் பாட்டில் அதுக்கு ஒரு சார்ஜு, இப்படி பல சார்ஜஸ் இருக்கான். அது ஒரு லிஸ்ட்டே போட்டு கொடுத்துருந்தாங்கல்ல. அதனால் அது ஒரு மாதத்துக்கு ஏறக்குறைய 100 கோடி ரூபா டாஸ்மார்க்கிலிருந்து அரசாங்கத்துக்கு வராமல் வெளியில் போன பணத்தை அரசாங்கத்துக்கு கணக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் அவருடைய இதாக இருந்துச்சு. அதனால் 1200 கோடி ரூபா வருஷத்துக்கு திருப்பி அரசாங்கத்துக்கு வரும், அரசாங்கத்தினுடைய கணக்குக்கு வரும்.
அது இந்த மாதமே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் அவருடைய இதாக இருந்துச்சு. இந்த 10 ரூபா மேட்ருங்கிறது எனக்கு ஒரு சுத்தமாக புரியாத மேட்ரு. ஏன்னாட்டா நம்மளுக்கு டாஸ்மார்க்கு சம்மந்தம் கிடையாது. அதனால் என்னட்ட எனக்கு சொல்லப்படுறது என்னட்டுனா, திரு விக்னேஷ் அவர்களுடைய பேசி கொண்டிருக்கும்போது அவர் சொன்னது எனக்கு பிடிபட்டது என்னட்டுனா, இது வந்து ஒரு சட்டத்திருத்தம் தேவைப்படுது. அதை வந்து சட்டமன்றம் 18ஆம் தேதி கூடுது. மானிய கோரிக்கைகளுக்கு அப்புறம் அதில் சட்ட திருத்தமும் கொண்டு வர போகிறாங்க போல இருக்குது. அதனால் நம்ம இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டோம். 22 வருஷமாக டாஸ்மார்க் இருக்குது. இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணி பார்த்துருவோமே அது நடக்கிறதுக்கு. 22 வருஷமாக மாறாதது 2 மாதத்தில் மாறிடுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். 29 நாள் தான் ஆயிருக்கு அரசாங்கம் வந்து. போன மே 9ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிட்டார் முதலமைச்சர். இன்னும் அடுத்த 9ஆம் தேதி நாளைக்கு தான் வரப்போகுது. அதனால் 30 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே 78 கேள்வியில் கேட்டுறோம். அதனால் இந்த என்னை பொறுத்த மட்டும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்க வேண்டியது என்பது என்னுடைய கருத்து. தமிழகத்தை பொறுத்த மட்டும் மது விலக்கு என்பது ஒரு கனவாக இருக்கும். ஆனால் சீரமைக்கப்பட்ட ஒரு டாஸ்மார்க்கும் இதுவும் தான் நம்மை பொறுத்த மட்டும் நடைமுறைப்படுத்த வேண்டியது. அதை செய்வதற்கான முயற்சி இந்த அரசு மேற்கொள்கிறது என்பது நம் கண் முன்னாலே தெரிகிறது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குமா? ஏன்னா கடந்த அரசுல வேலைவாய்ப்புங்கிறதே இல்லை. இது இளைஞர்களுக்கான ஆட்சின்னு சொல்கிறாங்க. அப்போ புதிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவாங்களா? 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கவர்மெண்ட்டில் அவர் முதலமைச்சர் சொல்கிறது என்ன? 2 விஷயங்களை மையப்படுத்தி சொல்லிட்டு வர்றாரு. திருப்பி அவர் சொல்கிறது என்னன்னா, ஒரு நேர்மையான அரசாங்கம், பெண்களுக்கு பாதுகாப்பு. இது 2 தான் ரொம்ப முக்கியமான உங்களுடைய அஜெண்டாவாக இருக்குது. இதுக்கு 29 நாளைக்குள்ளேயே நம்மளுக்கு சிக்னல் தெரிய ஆரம்பிக்குது, மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. நாளைக்கு சிங்கப்பெண் திட்டம் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கான முயற்சிகள் தொடங்கப்படுது. ஏன்னாட்டா நம்மளை பொறுத்த மட்டும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். புதுசாக இன்ஜின் ரிப்பேர் ஆகிப்போச்சு. நான் போனதிலே சொன்னது மாதிரி தான். பல வருஷமாக ஓட்டின இன்ஜின் ரொம்ப ரிப்பேர் ஆகினதுக்கப்புறம் புதுசாக படக்குன்னு வண்டியை கொடுத்து உடனே நாளைக்கே சரி பண்ணி ஓட்டுப்பா அப்படி சொல்ல முடியாது. கொஞ்சம் வண்டியை கொடுத்து சரி பண்ணி இன்ஜின்லாம் சரி பண்ணி வேலையை பார்க்குறதுக்கான கால அவகாசத்தை கொடுக்கணும். அதனால் அந்த கால அவகாசத்தை கொடுப்போம். இவ்வளோ நாளாக நம்ம பார்த்த சிஸ்டம் இல்லை, இது நல்லபடியாக மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. நம்ம அனைவரும் சேர்ந்து தமிழகத்தில் ஒரு நேர்மையான ஆட்சி, ஒரு நல்ல ஆட்சி, பெண்களுக்கான பாதுகாப்புக்கான ஆட்சி அனைவரும் சேர்ந்து கொடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை.